இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு 3 நாட்களில் பைபிள் சொல்லும் 7 முக்கிய சம்பவங்கள். முதலாவது, இயேசு தமது ஆவியை பிதாவிடம் ஒப்படைத்தார். லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் கூறுகிறது, பிதாவே, உமது கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். சிலுவையில் கடைசி வார்த்தையாக இதை சொல்லி இயேசு தமது உயிரை ஒப்படைத்தார். இது அவர் தன்னிச்சையாக தன் உயிரை அர்ப்பணித்ததை காட்டுகிறது. இரண்டாவதாக, ஆலயத்திரை 2ஆக கிழிந்தது. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் கூறுகிறது, இயேசு மரித்தபோது எருசலேம் ஆலயத்தில் இருந்த திரை மேலிருந்து கீழ் வரை 2ஆக கிழிந்தது. இதன் அர்த்தம், மனிதன் தேவனை நேரடியாக அணுகும் வழி திறக்கப்பட்டது. மூன்றாவதாக, பூமி குலுங்கியது, கற்கள் பிளந்தன. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 51-52ஆம் வசனம் கூறுகிறது, இயேசு மரித்தபோது பூமி அதிர்ந்தது, கற்கள் பிளந்தன. இது அந்த சம்பவம் சாதாரண மரணம் அல்ல என்பதை காட்டுகிறது. நான்காவதாக, இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 59-60ஆம் வசனம் கூறுகிறது, அரிமத்தியாவின் யோசேப்பு இயேசுவின் உடலை எடுத்து புதிய கல்லறையில் வைத்தார். பெரிய கல்லை உருட்டி கல்லறை மூடப்பட்டது. ஐந்தாவதாக, கல்லறைக்கு காவலர்கள் வைக்கப்பட்டனர். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 65-66ஆம் வசனம் கூறுகிறது, யூத தலைவர்கள் இயேசு உயிர்த்தெழுவார் என்ற பேச்சை கேட்டதால் கல்லறைக்கு காவலர்களை நிறுத்தி கல்லை முத்திரையிட்டனர். ஆறாவதாக, இயேசு சிறையில் இருந்த ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் கூறுகிறது, அவர் ஆவியினால் சென்று சிறையில் இருந்த ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். இதன் பொருள், இயேசு மரணத்தையும் பாவத்தையும் வென்றதை அறிவித்தார். ஏழாவதாக, 3ஆம் நாளில் இயேசு உயிர்த்தெழுந்தார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் கூறுகிறது, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இதன் பொருள், மரணம் தோற்றது, இயேசு வெற்றி பெற்றார். மரணத்தை வென்று இயேசு உயிர்த்தெழுந்தது கிறிஸ்தவ நம்பிக்கையின் மையம். இயேசு மரித்தது தோல்வி அல்ல, அது மனிதகுல ரட்சிப்பின் தொடக்கம். 3ஆம் நாளில் அவர் உயிர்த்தெழுந்ததால் மரணமே தோற்கடிக்கப்பட்டது.